ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோ யுவர் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் பார்ட் 10ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் கூட ஆர்டிகல்ஸ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் பார்ட் 9ல் கார்டினல் நம்பர்ஸ்னால் என்ன, ஆர்டினல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அந்த நம்பர்ஸ் கூட ஆர்டிகிள் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். ஆர்டிகிள்ஸ் பார்ட் 10 கார்டினல் நம்பர்ஸ். இப்போது இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர்லாம் ஒவ்வொரு டிஜிட்டாக சொல்ல போகிறேன், ஒவ்வொரு இலக்கமாக சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு அதை எப்படி வாசிக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள், 600. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 160 அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், 160 அப்படின்னு சொல்லணும், அல்லது 160ன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 1008. இது எப்படி சொல்லணும், 1008ன்னு சொல்லணும், அல்லது 1008ன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 7000. இது எப்படி சொல்லணும், 7000 அப்படி சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 370, 147. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா 370,000, 147 அப்படி சொல்லணும். இப்போது இது இப்படி சொல்கிறதுக்கு முன்னால் இதில் எந்தெந்த இடத்துலலாம் அண்டுங்கிறத பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போது இந்த நம்பர் பாருங்கள், இந்த லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 370, 147 பாருங்கள். இதில் 6 இலக்கம் இருக்குது. அந்த இலக்கத்தில் நம்ம முதல் 3 இலக்கத்துக்கு அடுத்து ஒரு கமா போடணும். இப்போது ஒவ்வொரு 3 இலக்கமாக, அதாவது வலது பக்கமாக இருந்து 3 இலக்கமாக 3 இலக்கத்துக்கு அடுத்து கமா போட்டே போகணும். இப்போது 9 இலக்கம் இருந்ததுன்னா அதே போல் தான். இப்போது 370, 147 இருந்ததுன்னு வைங்க. இப்போது 147க்கு அடுத்து ஒரு கம்மா, 370 அடுத்து ஒரு கம்மா போட்டு அதுக்கு முன்னால் 370ங்கிறது ஃபஸ்ட் நம்பர் இருக்கும். சரியா? அப்போது 3 இலக்கத்துக்கு அடுத்து ஒரு கம்மா போடணும். இது முதல் 3 இலக்கம் 100கள், அடுத்த 3 இலக்கம் 1000கள், அடுத்த 3 இலக்கம் இருந்ததுன்னா அது மில்லியன்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போது இது முதல் 3 இலக்கம் 1000கள்னு சொன்னேன். அப்போ இதை வாசிக்கும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா 370,000, 147 அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? அடுத்தது பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு நோட்டீஸ் அபவுட் கார்டினல் நம்பர்ஸ். இப்போ கார்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னால் ஆர்டிகிள் பயன்படுத்தும் போது அல்லது அதை எப்படி கார்டினல் நம்பர்ஸை நம்ம வாசிக்கணும், எழுதணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், when writing in words or reading a number composed 3 or more figures we place and before the word denoting tens or units அப்படிங்க கொடுத்துருக்காங்க. எழுதும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது ஒரு நம்பர் 3 இலக்கத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதில் எங்கே அண்டு போடணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கு. அதாவது வலது பக்கமாக இருந்து 3 இலக்கமாக பிரிச்சுக்கணும், பிரித்து கம்மா போடணும் அப்படின்னு சொன்னேன். இந்த கம்மா இருக்கிற இடத்துல அண்டுங்கிறத போடக்கூடாது. இப்போது இந்த எண்ணில் 618 அப்படின்னு 3 இலக்கம் இருக்குது. 618ன்னு 3 இலக்கம் இருந்ததுன்னா கடைசியிலேருந்து 2 இலக்கம், அதாவது 18க்கு முன்னால் அண்டு போடணும். அதாவது 618 அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேயா? அதே போல் இங்கே பார்த்தோம்னா அடுத்ததில் பார்த்தோம்னா 7க்கு அடுத்து கம்மா போட்டிருக்கு. 7,104 அப்படின்னு சொல்லணும். இந்த 4 சொல்கிறதுக்கு முன்னால் தான் அண்டு போடணும். அதாவது 7,104. அடுத்தது பாருங்கள், 9,100. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்மா இருக்கிற இடத்துல அண்டு போடக்கூடாதுன்ட்டு.
அடுத்தது பாருங்கள், அண்ட் இஸ் யூஸ்டு சிமிலர்லி வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வரும்போது, ஆயிரங்கள் வரும்போது அதை எப்படி அண்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னேன். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 540617 இது 617ங்கிறது நூறுகள், இது 540ங்கிறது ஆயிரங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நூறுகளில் கடைசி 2 இலக்கத்துக்கு முன்னால் அண்டு போடணும், ஆயிரங்களில் கடைசி 2 இலக்கத்துக்கு முன்னால் அண்டு போடணும். அதை இப்படி சொல்லும்போது 540,617 சொல்லணும். இப்போது அடுத்த நம்பர் பாருங்கள், அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ். இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் பார்த்தோம், இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், அதாவது 308 மில்லியன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்ப்போம், பிஏ பார்ப்போம். ஏ இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் 1 பிஃபோர் 100,000 மில்லியன் எக்ஸெட்ரா. அதாவது 100க்கு மேற்பட்ட எண்கள், ஒன்றில் ஆரம்பிக்கக்கூடிய எண்கள், அதாவது 100, 1000, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், இந்த மாதிரி எண்கள் வரும்போது முதல் நம்பர் 1ங்கிற எண்கள் வந்துச்சுன்னா அதுக்கு 100, 1000, மில்லியன், பில்லியன் அப்படிங்கிறது சொல்லுவோம். 100, 1000, மில்லியன், பில்லியனுங்கிறதுக்கு பதிலாக 100, 1000, 1 மில்லியன், 1 பில்லியன், 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஆனால் எது பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறது தான் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க, 1ங்கிறது யூஸ் பண்ணுறது இல்லை. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், 100 இதை எப்படி சொல்கிறாங்க, 100 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1000, 1000. அடுத்தது 100, 000, 100,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், we can also say 101, 102 etc. up to 199. 100க்கு அடுத்து என்ன சொல்கிறோம், 101, 102, 103 அப்படின்ட்டு 199 வரைக்கும் 100 சொல்கிறோம். 199 வரைக்கும். 199க்கு அடுத்து என்ன சொல்கிறோம், 200 அப்படின்ட்டு வந்துடுது. அப்போது ஏங்கிறது இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை, அல்லது 1ங்கிறதும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா 2 வந்துடுச்சு, அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், திரும்ப இந்த சென்டென்ஸை we can also say 101, 102 etc. up to 199. அதே போல் ஆயிரங்கள் சொல்லும்போது 1001, 1002 இது மாதிரி 1099 வரைக்கும் அந்த மாதிரியே சொல்லிட்டு போகிறோம். 1099 அடுத்து 1100 அப்படின்னு சொல்ல போகிறோம். 1099 பின்னால் நம்ம ஏங்கிறது பயன்படுத்தக்கூடாது, 1000க்கு முன்னால் ஏ பயன்படுத்தக்கூடாது. ஏக்கு பதிலாக 1000. இப்போது 1100 அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா 1100, 1101 அப்படி தான் சொல்லணும். இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள், 1060 இது எப்படி சொல்லணும் அப்படின்னா 1060, 1060 அல்லது 1060. இப்போது 1099 வச்சுருக்குங்க, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா 1099 அப்படின்னு சொல்லலாம், அல்லது 1099 சொல்லலாம். ஆனால் 1100 அப்படி கொடுத்தாங்கன்னா 1100 அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கீழே இருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள், 1240 இது எப்படி சொல்லணும் அப்படின்னா 1240 அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.